தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராமம் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் முரப்பநாடு கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத அருள் தரும் ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த மாதம் 30ஆம் தேதி காலையில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகவாஜனம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நவகிரக ஹோமம், சத்துரு சம்ஹார ஹோமம் நடைபெற்றது. மாலையில் தாமிரபரணி நதியில் இருந்து ஊர்வலமாக புனித நீர் கொண்டு வரப்பட்டு வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடப்பிரவேசம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் போன்றவை நடைபெற்ற பிறகு கும்பாபிஷேக தினத்தன்று அதிகாலையில் பிம்ப சுத்தி, மூர்த்தி ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாடி சந்தானம், ஸ்பரிஷ ஆகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு மகா பூரண ஆகுதியும் நடைபெற்றது. யாத்ரா தானம் செய்யப்பட்ட பிறகு யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் காலை 11:15 மணிக்கு மேலாக 12 மணிக்குள்ளாக மேளதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கலிங்க சுவாமி விமான கோபுரம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. மாலையில் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை முரப்பநாடு ஊர் பொதுமக்கள், பக்தர்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.